பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே, தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன். அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான இந்த இறைமையில் இந்த பாடலோடு தான் இது தோணணும்னு ஆசைப்பட்டேன் நான். என்னென்னா, பூஜ்ஜியம் என்பது சூன்யம். ஒரு பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு பூரணமாக இருக்கிறான். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அப்படிங்கிறார் கண்ணதாசன். என்னென்னா, தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன். அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் அப்படிங்கிறார். என்ன பாருங்கள், ஒரு தேங்காய் எப்படி உருவாகுது? கீழே நட்டு வைக்கிறோம். அந்த இந்த தேங்காய் அப்படியே நட்டு வைக்கிறோம். அது அப்படியே வளர்ந்து அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா பல வருடங்களுக்கு பின்னால் கொள்ளையாக எவ்வளவு அதிகமாக அந்த தேங்காயை கொடுக்குது. அந்த தேங்காய்க்குள்ள நுட்பம் பார்த்திங்களா? மேலே ஓடு, அதுக்கு மேலே ஒரு மட்டை, அதுக்கு பாருங்கள் அதுக்குள்ளே அந்த தேங்காயுடைய உள்ளே தேங்காய் இளநீர், அந்த தேங்காய் தண்ணி. என்ன சொல்கிறது இந்த அற்புதத்தை? இதைத்தான் நாம் ஒவ்வொரு சிறிய விஷயங்களில் கூட நம்ம இறைமையை உணரலாம். இதைத்தான் நான் இந்த இறைமையை நம்ம சொல்ல வந்தேன். அப்படின்னா, இந்த இறைமை என்பது முதல்ல விஷயம் என்னென்னா, நாம் எங்கிருந்து வந்தோமோ, எங்கே செல்ல போகிறோமோ அதை பற்றிய நமக்குடைய புரிதல் நமக்கு வேணும். அதுதான் இறைமை. இறைமை என்றால் என்ன சொல்கிறாங்க? இறைமைன்னா உறைவது. இறைவன் சொன்னாவே இருக்கிறது என்று பொருளாம். அப்போ இறைவன் என்றாலே, இறைமை என்றாலே இருந்து கொண்டு இருக்கிறது, என்றும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டாலே நாம் பாதி வெற்றி பெற்றுடுறோம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தேடி 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 அலைஞ்சி செக்கு மாடு மாதிரி திரும்பி ஏன் நீங்கள் வரணும்னா, இந்த இறைமையை உணராததால் தான். அதை உணர்ந்து விட்டால், அதை நீங்கள் உண்மையாகவே அது உண்மை உள்ளுக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இறைமை என்பது வருவதல்ல, போவதல்ல, அது இருப்பது. அது இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளணும். இதைத்தான் முதல்ல நாம் இறைமையில் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, இறைமை நமக்குள்ளே இருக்கிறது, எங்கும் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த இறைமை பற்றிய ஒரு உணர்வோ, அதை பற்றிய ஒரு அறிவோ, இல்லை அதை பற்றிய ஒரு சிந்தனையோ நாம் கொள்வதே இல்லை. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், அந்த சிந்தனையை வரவழைச்சிக்கணும், அந்த இறைமையை நோக்கி ஒரு பயணத்தை நம்ம பண்ணணும். அதனால தான் என்ன சொல்லுவார்னா, ஃப்ரெட்ரிக் நீட்சே ஒரு அருமையான ஒரு ஓமை சொல்லுவார். மனிதனுடைய மனிதனுடைய வில்லினுடைய அந்த அம்பு இருக்கே, அது பரமாத்மாவை நோக்கி என்னைக்கு செலுத்தாமல் இருக்கிறானோ அதெல்லாம் துரதிர்ஷ்டமான நாள் அப்படின்றார். அப்போ என்னென்னா, எப்போதும் நமது நோக்கம் இறைமையை நோக்கியே இருக்க வேண்டும். இதுதான் முதல்ல இந்த இறைமையை நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த இறைமையை நாம் ஏன் புரிஞ்சுக்கணும்? இது ஒரு கேள்வி. இறைமைன்னு சொல்கிறோம், நம்ம இப்போ பல பகுதியில் பேசியிருக்கிறோம். இறைமையை நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும்? அல் ரஷீதுன்னு பாக்தாதில் ஒரு பெரிய காலிஃப் அரசர். அவர் ரொம்ப அற்புதமான கதை. இது ஓஷோ சொல்லுவார். திரு பகவான் ஓஷோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. நாம் ஏன் கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஏன் இறைமையை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஏன் இறைவனை தெரிஞ்சுக்கொள்ளும் போது ஒரு அற்புதமான கதை சொல்கிறார். ஒரு அற்புதமான கேள்வி இது. இறைமையை நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும், அது ஏன் நம்ம அறிந்துக்கணும், அது ஏன் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, அந்த காலிஃப் இருக்கார் அல் ரஷீதுன்னு, அவர் பாக்தாதில் ஒரு பெரிய அரசன். அந்த அரசன் செல்வந்தமானவன், ரொம்ப பெரிய பேரரசன். அவன் ஒரு நாள் என்ன செய்கிறான், தன்னுடைய மக்களெல்லாம் கூட்டி தனக்கிட்ட இருக்கிற கலைப்பொருள்களையும், தன்கிட்ட இருக்கிற நகைகளையும், ஆபரணங்களையும், உடைகளையும், அவங்ககிட்ட எல்லா பொருள்களையும் ஒரு கண்காட்சி நடத்துகிறான், கண்காட்சி வைக்கிறான். எல்லாம் மக்களெல்லாம் பார்க்கட்டும்னு. எல்லாம் அந்த மக்களெல்லாம் பார்க்குறாங்க. மக்களெல்லாம் பார்க்குற போது அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. திடீர்னு ஒரு அறிவிக்கிறான் அந்த அரசன் அல் ரஷீத், மக்களே, நீங்கள் யார் எந்தெந்த பொருளை தொடறீங்களோ அவங்களுக்கு அந்த பொருள் உரித்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த அல் ரஷீத் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு.
ஜனங்கள் எல்லாம் ஓடி போய் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் அவங்க தேவையான பொருளெல்லாம் போய் டச் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ஆகிடுது. ஆனால் அந்த அரசன் வந்து உட்கார அந்த அரச பீடம் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் ஒரு அடிமையான ஒரு பெண்ணு வந்துட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டுருக்கிறா. இப்போ அவள் எந்த பொருளும் தொடலை. இவன் யோசனை பண்ணிட்டே இருக்கிறா. ஜனங்கள்லாம் ஓடுதுங்க. இதை பார்த்துக்கிட்டே வந்து அரசன் வந்து அந்த அல் ரஷீத் என்ன பண்ணார், சுல்தான் என்ன பண்ணார், அந்த பீடத்தில் வந்து உட்காந்தார். அந்த அரியாசனத்தில் வந்து உட்காந்தார். உட்காந்த உடனே அந்த பொண்ணு அந்த அரசனை தொட்டுட்டான். அது அல் ரஷீதை தொட்டுவிட்ட உடனே அல் ரஷீத் சிரித்தார். இவ தான் புத்திசாலியான பொண்ணு, பாத்தியா, நான் வந்து இந்த நாட்டுக்கு உரியவன், இந்த நாட்டுக்கு உரியவன் என்னையே இந்த பெண்ணு தொட்டுட்டா, அதனால் இனிமேல் இந்த நாடே அவளுக்கு உரியதாக ஆகிப்போச்சு, அதனால் அவள் தான் புத்திசாலியான பெண்ணுன்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணுறார். இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் பகவான் ஓஷோ. என்னென்னா அவர் சொல்கிறாரு, நாம் எல்லாருமே என்ன பண்ணுறோம், இந்த பெண்ணு மாதிரி புத்திசாலித்தனமாக நம்ம இல்லை, எதை தேடணுமோ அதை நம்ம தேட மாட்டேங்கிறோம். இதையெல்லாம் இந்த பொருளெல்லாம் யாருக்கு உரியதோ அவனை நம்ம தேட மாட்டேங்கிறோம். அந்த அவன் எங்கே இருக்கிறான், அவன் எங்கே இருக்கிறான்னா உங்கள்கிட்டே தான் இருக்கிறான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உங்களது தான் இந்த பொருள்னு உங்களெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, எதை நாம் புரிந்து கொண்டால், எதை நாம் தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்தது மாதிரி இருக்குமோ அதைத்தான் நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதனால தான் வாழ்க்கையுடைய வெளி வட்டத்தில் இருக்கிற பணம், புகழ், அதிகாரம், பதவி, குடும்பம், உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வெளிவட்டத்தில் இருக்குது. ஆனால் உள் வட்டத்தில் உள்ள ஒரு குகைக்குள் இருக்குது பாருங்கள், அந்த குகைக்குள் இருக்குது தான் இறைமை. அந்த கோபுரத்தினுடைய வாசல் இதெல்லாம் வாசல், ஆனால் உள்ளே இருக்கா ஒரு இறைமை. அந்த இறைமையை நீங்கள் புரிந்து கொண்டால் எல்லாம் உங்களுதான் ஆகிடுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு அற்புதமான கதை. அதனால தான் வள்ளுவதேவர் சொல்லுவார், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்னுவார். மலர்மிசை ஏகினான்னா மலர், இந்த இதயம் மலராக சொல்லலாம், கண்களை மலராக சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த இதயத்தில் பீடமாக இதய குகைக்குள்ளே அவன் அந்த பீடத்தில் இருக்கிறான் அந்த இறைமை, அதை நீங்கள் புரிஞ்சிக்கலை. அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நிலமிசை நீடு வாழ்வார். இந்த நிலத்தில் உங்கள் புகழோடு என்னென்னைக்கு நீங்கள் வந்து நீண்டு வாழ்வீங்கன்னா என்ன, தெரிந்து கொள்ள வேண்டியதை நீங்கள் ஒரு அற்புதமான நெறியை நீங்கள் புரிந்து கொள்வீங்கன்னு சொல்லி அந்த இறைமையில் அதை வைக்கிறார். அதனால தான் இந்த சூன்யத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறான், பூரணமாக இருக்கிறான், பூரணத்துக்குள்ளே சூன்யமாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் அந்த முதல் பாட்டை சொன்னேன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். நாம் புரிந்து கொள்வோம், நம் இறைமையை நாம் புரிந்து கொள்வோம்.